Good morning, guys. Rise and shine. Beautiful day. ஸோ இன்றைக்கி டே நான் லைஃப் எடுக்கலான்னு இருக்கேன். நத்திங் ஃபேன்சி, வெரி ரியலிஸ்டிக். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்றதை நான் காமிக்க போகிறேன். ஸோ ஏதாவது ஃபேன்சியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அது இருக்காது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ரியலிஸ்டிக், அன்ஃபில்டர்ட் அதான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் பழைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன்ல, லஞ்ச் பிளேட் சீரீஸ், அதெல்லாம் போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூர் நியூ வியூவர்ஸ், ஆல்ரெடி பார்க்குறவங்க பார்க்குறீங்க, பட் நியூ வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் எஸ், ஸோ வ்ளாகில் போகலாமா? டே இன் அ லைஃப் வித் யாமினி. நவ் டைம் ஃபார் மை மார்னிங் காஃபி. எந்திரிச்சதுன்னே காஃபி தான் குடிப்பேன். எஸ், இப்போ அதான் போய் பண்ண போகிறேன். என் காஃபி நானே தான் பண்ணிப்பேன். அது நான் எப்படி பண்ணுறேன்றதை நான் காமிக்கிறேன். நான் எப்படி பண்ணதில் யூஸ்வலாக எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, பட் எனக்கு நான் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பேன் அண்ட் குடிச்சிடுவேன். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் வந்து மில்கை ஹீட் பண்ணிப்பேன். அண்ட் தென் மை காஃபி பவுடர். இவ்வளோதாங்க. இதில் போட்டுட்டு அண்ட் அவ்வளோதான் போடுவேன். நெக்ஸ்ட்டு சுகர். எஸ், நான் சுகர் சாப்பிடுவேன். சுகர்லாம் கட்லாம் பண்ணல, ஓகே, ஓரளவுக்கு சாப்பிடுவேன், ரொம்ப இல்லை, பட் சுகர் எடுத்துப்பேன். ஐ டோன்ட் ஈட் சுகர், அந்த டைப்ஸ்லாம் கிடையாது. அவ்வளோதான். அது கொஞ்சம் லிக்விட் ஆனதுக்கப்புறமா ஐ ஜஸ்ட் மிக்ஸ் இட். மிக்ஸ். இந்த கட்டியாக இருக்கிறத வந்து கொஞ்சம் ஆகிடும், ரைட்? ஆக்சுவலியா அதை தூக்கி இதை எடுத்து இதில் போட்டு இதில் மறுபடியும் அந்த பால் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவேன். குடிக்கலாமா? என் காஃபி நானே பண்ணி தாங்க பிடிக்கும். ஐ லவ் மை காஃபி. எந்திரிச்சோடனே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்தேன். எந்திரிச்சோடனே வந்துலாம் காஃபி குடிக்கல. என்னோடய மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வந்தேன் நான். ஹே கைஸ், ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ மைட் ஆல் திங்க் மூவிஸில் இருக்காங்க ஆக்ட்ரஸ் அப்படின்னா 100 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. மேபி சில பேர் பண்ணுவாங்க. இப்போ ஆக்ட்ரஸில் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் டூயிங் தட், ரைட்? ஐ டோன்ட் நோ, பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ரொம்ப கம்மி ஸ்கின் கேர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. I don't believe in this too much of skin care. மேலே எடுத்து போட்டு லேயர் அப் பண்ணி, ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். என்ன நடந்தாலும் இன்டர்னல் இது இருக்குல்ல, நம்ம என்ன சாப்பிட்றோம், உள்ளே என்ன போகுதுன்றதான் வெளியில் வரும். அண்ட் உங்கள் கம்ப்ளெக்ஷன் அது கூட ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் வரும். உங்களுக்கு ஒரு க்ளோ வரும், அதெல்லாம் ஓகே, பட் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் க்ரீம்ஸ்னால உங்கள் ஸ்கின் கேரை உங்களோட ஸ்கின்னை வந்து உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் டெக்ஸ்சரை மாற்ற முடியும்னா அது கண்டிப்பாக முடியாது. அஃப்கோர்ஸ் இட் டஸ் ஹெல்ப் இன் ஃபியூ வேஸ், பட் அதுதான் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்வெட் அவுட் பண்ணுறது, எண்ட் ஆஃப் த டே அதுதான் க்ளோ ஆக போகுது உங்கள் ஸ்கின்னில், ஓகேவா? ஸோ ஸ்கின் கேர் பண்ணுங்கள், பட் ரொம்பலாம் தேவையில்லை. தட்ஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஒருத்தருங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இதுதான் பண்ணணும் நான் சொல்ல, பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் டூ மச் ஆஃப் ஸ்கின் கேர். ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் டு ஷோ யூ. மார்னிங் நான் எந்திரிச்சு வந்து மூஞ்சை கழுவுனது அதெல்லாம் காமிக்கல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் டு ஷோ யூ வாட் ஐ டிட். ஓகே, மார்னிங் எந்திரிச்சோடனே நல்லா தண்ணி குடிச்சிட்டு டேரெக்டாக பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். அண்ட் ஐம் யூஸிங் திஸ் டெர்மாகோ ஃபேஸ் வாஷ், ரைட்? யா, டெர்மாகோ ஃபேஸ் வாஷ். இட்ஸ் சம்திங் லைக் செட்டாஃபில் மாதிரி தான் இது. இட்ஸ் வெரி மைல்டு, அதே டெக்ஸ்சர் தான். இட்ஸ் வெரி மைல்டு ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷோட வேலை என்னங்க,
எந்திரிச்சு அந்த அந்த லைக் நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்டை க்ளீன் பண்ணும் அவ்வளோதானே. ஸோ அந்த வேலையை அது கிளியராக பண்ணும், ட்ரை ஆகாமல் இது கிளியராக போகும். ஸோ இட்ஸ் வெரி பேசிக் பட் வெரி குட் ஃபேஸ் வாஷ். அதை பண்ணி அதை போட்டு க்ளீன் பண்ணேன். மாய்ஸ்சரைசர் ரீக்விலோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இது போட்டுக்கிட்டேன். ஓகே, அண்ட் தென் சன்ஸ்க்ரீன், விஷ்கரோட சன்ஸ்க்ரீன் இதான் யூஸ் பண்ணேன். வேறு எதுவும் நான் பெருசாக இவ்வளோ தான் என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர். நைட் என்ன தெரியுமா பண்ணுவேன், மறுபடியும் குளிச்சுலாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அது முடிச்சதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டு படுத்து தூங்கிடுவேன். சேம் மாய்ஸ்சரைசர், நைட்டுக்கு தனி மார்னிங்க்கு தனி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ லன்ச் பிளேட் சீரீஸ் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 hour I'll take time to I'm an actress, right? ஆக்ட்ரஸ்னால் அவ்வளோலாம் ஒன்றும் அச்சீவ் பண்ணல, பட் ஐம் ஜஸ்ட் அப்கமிங், ரைட்? ஸோ அதுக்காக I'll start contacting people and coordinators. அவங்க நம்பர்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், மேனேஜர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், எந்த கம்பெனியில் எந்த படம் போகுது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு I'll start coordinating. அதுதான் பண்ணிகிட்ருப்பேன் நான். அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வந்து மீட் பண்ணலாமா, should I send my pics, my portfolio to you, is there an opportunity? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளை தேடி எதுவும் வராது, நாம் தான் தேடி போகணும். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹார்ட் ஒர்க் மேட்டர்ஸ், ரைட்? ஸோ அந்த ஒரு 1/2 hour கேப், ஒரு 11 to 11:30 அதை நான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் I'll start shooting for my lunch plate series. அந்த அக்காவும் வந்துடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா I'll start shooting my lunch plate series. அது வரைக்கும் இதான் பண்ணுவேன். பிகாஸ் we have to market ourselves, right? ஆக்ட்ரஸாக இருந்துட்டு நம்ம கொஞ்சம் நம்மளை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணால் தான் சில விஷயம் நடக்கும். அது வரைக்கும் சும்மா உட்கார வேணாமேன்னு தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்தேன். சும்மா உட்கார வேணாம்னு ஆரம்பிக்கல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஐ எம் கிரேசி ஆஃப் யூடியூப். எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பேன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது. ஐ லவ் யூடியூப் அடிக்ட்னே சொல்லலாம். ஸோ அம்மாலாம் வீட்டில் பார்த்துட்டு சொன்னாங்க, இப்படி பண்ணுறதுக்கு நீயே ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. 1 second ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தேன். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ லஞ்சுக்கு உட்காந்தாச்சு. லன்ச் பிளேட் சீரிஸ் பார்த்து உண்மையாக நான் எப்படி சாப்பிடுவேன்னு பார்க்கணும்ல. நிறைய பேர் நினைப்பீங்க ஷார்ட்ஸில் மட்டும்தான் இப்படி சாப்பிட்றா, உண்மையாக லைஃப்பில் சாப்பிட மாட்டேன். அப்படி தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து ரைஸ், கீரை குழம்பு அண்ட் பொட்டேட்டோ, அவ்வளோதான். பாருங்க காமிக்கிறேன். ரைஸ், கீரை குழம்பு அண்ட் பொட்டேட்டோ. நீங்களா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க மேஜராக ஏதாவது லஞ்ச் இருக்கும் தான்? ஆக்சுவலாக நம்ம உண்மையிலேயே டெய்லி இப்படி தான் லஞ்ச் சாப்பிடுவோம். ரைஸு, குழம்பு, சைடில் வந்து ஒரு 8 டிஷ்ஷு இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட மாட்டோம்ல. ஆக்சுவலாக டெய்லி பார்த்தா இந்த மாதிரி தானே சாப்பிடுவோம். அதான் நான் காமிக்கிறேன். இப்போ என்னால் முடிஞ்சால் நான் கூட ஒரு 6 பிளேட் இங்கே வச்சு காமிச்சிருக்கலாம். பட் ஐ மீன் 6 டிஷ்ஷஸ் நான் இங்கே வச்சு காமிச்சிருக்கலாம். பட் நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் லைக் டு ட்ரபிள் அதர்ஸ் அரவுண்ட் மீ. நாம் அவ்வளோ சமைக்க முடியாது. நம்ம அம்மாவையோ இல்லை வந்து ஹெல்ப்பர் அக்காவையோ கேட்டு அவ்வளோ டிஷ் பண்ணி வைங்கன்னா தட்ஸ் நாட் கரெக்ட். ஐ டோன்ட் லைக் டு ட்ரபிள். என்னோடய விலாக். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு தான் நான் காமிப்பேன். ஸோ ஆக்சுவலாக அது ரியாலிட்டி கிடையாது. டெய்லி வந்து ஒரு 8 நான்வெஜ் டிஷ்ஷோ இல்லை ஏதோ ஒன்று அடுக்கி வச்சு சாப்பிட்றது ரியாலிட்டி கிடையாது. உண்மையிலே இப்படி தான் நம்ம சாப்பிடுவோம். ஒரு ரைஸு, குழம்பு, ரசம், மேக்ஸிமம் ஒரு நான்வெஜ் ஏதாவது ஒன்று இருக்கோ இல்லை ஒரு பொரியல் இருக்கோ, இதுதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம். ஸோ அதான் நான் காமிக்கிறேன். இந்த விலாக் எடுக்கிறதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் குக் பண்ண சொல்ல வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுருக்கேன். மேக்ஸிமம் இதுக்கப்புறமா தயிர் போட்டு சாப்பிடுவேன். ரசம் இருந்தால் ரசம், ஐ லவ் கர்ட். ஸோ அதுக்கப்புறம் தயிர், கீரை குழம்புல கொஞ்சம் தயிர் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு பிளெயின் கர்டை விட ஏதாவது கொஞ்சம் அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் இப்போ சாப்பிட போகிறேன். ஃபேன்சி லன்ச்லாம் தேவையில்லை. இதை விட டேஸ்டி என்ன இருக்குது? வெஜ், நான்வெஜ் எது வந்தாலும் நான் சூப்பராக சாப்பிடுவேன். வீட்டில் வெஜ்ஜும் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ உருளைக்கிழங்கு வச்சு கீரை குழம்புல வச்சு I love food. Amazing. உருளைக்கிழங்கு எப்படி பண்ணாலும் பிடிக்கும். இப்படி தின்னா ஸ்லைஸ் பண்ணாலும் பிடிக்கும். ரைஸ்லாம் பார்த்தீங்களா கம்மியாலாம் இல்லை, நல்லா தான் போட்டு சாப்பிட்டுருக்கேன். மெயின்லி
சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிடுவேன். ஜங்க் ஃபுட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவேன். வீட்டு ஃபுட் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன். ஒர்க் அவுட் பண்ணுவேன், அவ்வளோதான். ரைஸ் இவ்வளோ கம்மியாக சாப்பிடுவேன், நோ ரைஸ் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. வீட்டு ஃபுட்டே நல்லா சாப்பிடுவேன். தட் கீப்ஸ் மீ ஹெல்த்தி அண்ட் கோயிங், தட்ஸ் ஆல். மற்றபடி ஸ்பெஷல் டயட் அதெல்லாம் இல்லை. அம்மா கொடுக்குற சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்ருவேன். அவங்களுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் கரெக்டாக. அப்படி இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும் என்ன கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். மற்றபடி ரைஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது அதெல்லாம் இல்லை. இது ஒன்று சாப்பிடுவேன். வேணா இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தயிர் போட்டாச்சு, யம்மி. இது சில பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிரில் கொஞ்சம் அந்த குழம்பு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. சாரி இஃப் சம்மன் டசன்ட் லைக் திஸ் காம்பினேஷன், பட் ஐ லவ் இட். பாருங்கள், தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா. இந்த பொட்டேட்டோ கீரை குழம்பு தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்துடுறேன். ஐம் ரியலி லவ்விங். ஐ வாண்ட் டு என்ஜாய் த ஃபுட். இதிலே தெரிஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் தாண்டி ஃபுட்டு தான் நிறைய காமிச்சிருக்கேன் இந்த வ்ளாகில். நான் எவ்வளோ பெரிய ஃபுட்டின்னு சாப்பிட்டு வந்தேன். ஹே கைஸ், ஸோ சும்மா கீழே வந்திருக்கேன். சாப்பிட்டாச்சு. வீட்டுக்குள்ளேயே உட்கார வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் டெய்லி வந்துடுவேன். சாப்பிட்டுட்டு யூஸ்வலாக ஆஃப்டர்நூனில் தூங்க மாட்டேன். தூக்கம் வர மாதிரி இருக்கும், பட் தூங்க மாட்டேன். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கீழே வந்தேன். ஏன்னா நைட் நல்லா தூங்கிடுவேன். ஸோ ஆஃப்டர்நூனில் நான் பெருசாக தூங்க மாட்டேன். பட் சம்டைம்ஸ் வரும்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நான் கீழே வந்துடுவேன். கீழே வந்துட்டு சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுவேன். ஐ லைக், எனக்கு ரூம்குள்ளேயே அடிச்சிருக்கிறது பிடிக்காது. கொஞ்சம் அப்படி வெளியில் வந்து ஐ லைக் டு சிட் அட் மை ஓன் யூனோ, நம்ம திங்கிங்கில் உட்காந்து ஜஸ்ட் தனியாக, யாரு கூடயும் இல்லாமல் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு போனால் கொஞ்சம் காமிங்காக இருக்கும். இப்போ கீழே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஐம் ஜஸ்ட் லைங் டவுன். ஐம் கோன் வாட்ச் திஸ் மூவி ஆன் நெட்ஃப்ளிக்ஸ், த கேர்ள் ஃப்ரெண்ட். யா, நேற்று கொஞ்சம் பார்த்தேன், அப்படியே கொஞ்சம் தான் பார்த்தேன். அப்புறமா பாஸ் பண்ணி வச்சுட்டேன், நைட்டு தூங்கிட்டேன் அப்புறமா. ஸோ ஐம் கோன் டு ஃபினிஷ் த ரெஸ்ட் ஆஃப் இட். ஸோ இப்போ ஹாஃப் அன் ஹவர் அதை பார்த்துட்டு அப்புறம் ஐம் கோன் டு ஹாஃப் அன் ஹவர் பார்த்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். மூவி பார்த்து முடிச்சிட்டேன். இட்ஸ் நைஸ். இட்ஸ் அபவுட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். நல்லா இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரஷ்மிகா, ஷீஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் as always. அண்ட் யா, கண்டிப்பாக பார்க்கலாம். ஹே காய்ஸ், ஸோ காஸ்டியூம் சேஞ்ச், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, சைக்கிளிங் தான். நேற்று வாக்கிங் போனேன், இன்றைக்கி சைக்கிளிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி சைக்கிளிங் பண்ண போகிறேன். சைக்கிளிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பனானா ஒன்று சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு தான் சைக்கிளிங் பண்ணுவேன். ஏதாவது ஒரு ஃப்ரூட் மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தான் பண்ணுவேன். நோ திஸ் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பனானா சாப்பிட்டு ஆரம்பிச்சிடுவேன். இப்போ ஒரு 5:15 இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ்குள்ளே முடிச்சிடுவேன். ஓகே, ஸோ முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் பானு அக்கா. எஸ், அன்றைக்கி டான்ஸ் ஆடினாங்கல்ல, அவங்க தான் இது. அக்கா ஒரு ஸ்டெப் போடுங்களேன், கோல்டன் ஸ்பெர ஸ்டெப் போடுங்க. ஓகேம்மா, சூப்பர், தேங்க்யூ அக்கா. இவங்க தான் வந்து அன்றைக்கி ஆடினவங்க. சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. நான் ஃபுல் டான்ஸிங் வீடியோவே போடுறேன், ஓகேவா? ஒரு 30 to 45 மினிட்ஸ், தட்ஸ் இட். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க மாட்டேன் பாடியை. இன்றைக்கி சைக்கிளிங் போவேன், நாளைக்கு வாக்கிங் ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் போவேன். நீங்கள் பார்த்தீங்களா கீழே அந்த இடத்த சுற்றி. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங், ஒன் டே பிரேக் விட்டுட்டு ஸ்விம்மிங் போவேன். ஸ்விம்மிங் ஒரு மினிமம் ஒரு 30 laps பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தான் ஆல்டர்னேட் பண்ணி பண்ணுவேன், அவ்வளோதான். இது அதுக்கு மேலே ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ண மாட்டேன் என்னோடய பாடியை. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இஸ் அ வெரி ரா அண்ட் அன்ஃபில்டர்ட் டே இன் அ விலாக். சொன்ன மாதிரி நத்திங் மேடப், நத்திங் ஃபேன்சி, இதான் நான் அப்படின்னு காமிச்சிட்டேன். ரொம்ப ஏஸ்தட்டிக்காக பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் யார்
அப்படின்றதுக்காக. நான் ஏன் இதை வந்து ஒரு 6 o'clock முடிக்கிறேன்னா, ஏன்னா இன்றைக்கி அந்த ஷார்ட்ஸ் போட்டல, இன்றைக்கி தான் இந்த vlog-ஐ இப்போ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதை நான் உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணிவிட்டு 7 o'clock அப்லோட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி 7 o'clock இன்றைக்கே அப்லோட் பண்ணணும்னா என்னால் நைட் டைம் என்ன பண்ணுவேன்றது காமிக்க முடியாது. அதுக்கு நான் இன்னொரு vlog-ல காமிக்கிறேன். அண்ட் அம்மா இஸ் அன் அமேசிங் குக். சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க ரெசிபீஸ்லாம் அமேசிங்காக இருக்கும். ஆஸ் ஐ டோல்ட் யூ, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிஷ்ஷஸ்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கிடைக்கும். இந்த vlog-ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog, லைக் ஆக்சுவல் vlog, டே இன் அ லைஃப். ஸோ அதனால தான். ஸோ ஸ்டே டியூன்ட், keep watching Yamini vlogs, and also like, share and subscribe. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் வியூஸ் போகிற அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் தேர், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, ஃபைன். ஐ எம் நாட் ரியலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. பட் இஃப் யூ லைக், தென் டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப். ஓகே, and I'm sure interesting vlogs are coming up, so keep watching. Bye.